நியூஸ் தமிழன் தேர்தல் பயணக்குழு இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில தூத்துக்குடி மாவட்ட மக்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்றத நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். முதல்ல ஐயா இருக்கிறாரு. ஐயா வணக்கம், உங்களுடைய பேரு, நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்லாம் என்ன, வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டில இருந்து வர்றேன். எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த 3 தடவை தொடர்ச்சியா கடம்பூர் ராஜு அப்படிங்கிற அதிமுக சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. அவர் ஒரு தடவை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இப்ப தொடர்ச்சியா 10 வருஷமா எம்எல்ஏ இருக்கிறாரு. ஆனா அப்படி பார்த்தா 15 வருஷமா எங்க கோயில்பட்டி தொகுதி மக்கள் அவரை நம்பி ஓட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கோம். அப்படி பண்ணியும் அவர் நினைச்சிருந்தா அந்த 15 வருடத்துல இந்த கோயில்பட்டி தொகுதியை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி தொகுதியாகவும் சிறந்த தொகுதியாகவும் மாத்திருக்கலாம். ஆனா அவர் அந்த மக்கள் அரசியலையும் சேவை அரசியலும் அவர் கவனம் செலுத்தாத விளைவு இன்னைக்கு கோயில்பட்டி தொகுதியில பெரும்பாலான இடங்களில் கோயில்பட்டி தொகுதியில அவர் நலத்திட்டங்களோ ரோடு வசதியோ எதுவும் செய்யாம இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நீதிமன்ற வளாகம் இருக்கு. கோயில்பேட்டில் நீதிமன்ற வளாகத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 அலுவலகம், அரசு அலுவலகம் இருக்கு கோயில்பட்டியில. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4000 பெண்கள் பள்ளி மாணவிகள் படிக்கிறாங்க. அப்புறம் உள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு, கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு, பிஎஸ்என்எல் அலுவலகம் இருக்குது, ட்ரெஸரி அலுவலகம் இருக்குது, கிளைச்சிறை இருக்குது, அப்புறம் டிஎஸ்பி ஆபீஸ் இருக்குது, தாலுகா ஆபீஸ் இருக்குது. இவ்வளவு அலுவலகம் பயணிக்கிற அந்த சாலை நீங்க போனீங்கன்னா ஒரு மழை பெஞ்சா போதும் அவ்வளவு சகதியாகவும் சாக்கடையாகவும் மாறிடும். இதை அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து போராடியும் கடம்பூர் ராஜிட்ட நேரடியா மனு கொடுத்தும் அவர் செவி சாக்கின விளைவு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கிறது. அதுல அவர் கவனம் செலுத்தவே இல்லை. அவர் குறிப்பிட்ட ஒரு எண்ணத்தை எந்த செவியும் எடுக்கிறது இல்லை. அவர் யோசிச்சா அவராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய குறையாவே இருக்கு. அதுக்கடுத்து கோவில்பட்டில மந்தித்தோப்பு சாலைன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரதான சாலை. அந்த சாலையில கிட்டத்தட்ட அந்த ரோடு விரிவாக்கமே பண்ணாம மிகப்பெரிய அளவு ஒரு குறையாவே அது இருக்கு. அதையும் கடம்பூர் ராஜு அவர்கள் சட்டமன்ற எம்எல்ஏ, சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த உறுப்பினர் கோவில்பட்டி அதையும் கவனம் செலுத்தல. அதுவும் மிகப்பெரிய எங்க கோவில்பட்டி தொகுதி மக்களுக்கு குறையா இருக்கு. அதுக்கு எடுத்து சொல்லணும்னா ரிங் ரோடு மிகப்பெரிய ஒரு இந்த புளோட்டிங் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளோட்டிங் சிட்டில நம்பர் 1 தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டில இருக்கு. புவிசார் குறியீடு பெற்றிருக்கிற கோவில்பட்டி கடல் முட்டாய் வியாபாரம் எங்க கோவில்பட்டி தொகுதியில இருக்கு. அதுல புளோட்டிங் பீப்புள்ஸ் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க. அந்த 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 போக்குவரத்தை சரி பண்ணதுக்கு ஒரு சுற்றுச்சாலை அமைப்பு, ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் கொண்டு வர சொல்லி மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அவர்கிட்ட கோரிக்கை மனுவா கொடுத்திருக்கோம். ஆனா அவர் அதை செய்யல. ஒரு தாண்டோண்டித்தனமா மக்கள் எப்படியும் நம்மளை தான் ஏமாளிக்கு போடுவான், நம்ம எப்படி ஜெயிச்சலாம் சொல்லி கடந்த 15 வருஷமா தொகுதி எம்எல்ஏ இருந்துகிட்டு அது மிகப்பெரிய எந்த தொகுதி ஜெயில இது ஒரு குறையா இருக்கு. அதுக்கு அடுத்து போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கு. அந்த புது பஸ் ஸ்டாண்டு கோவில்பட்டியில புதிய பேருந்து நிலையம் இருக்கு. அது மக்களுக்கு பயன்பாடற்ற ஒரு பேருந்து நிலையமா இருக்கு. ஏன்னு சொன்னா இது கடந்த திமுக அரசனுடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் முதல்வர் அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தை திறந்தாங்க. அது மக்களுக்கே பயன்பாட்டுக்கு இல்லாம எந்த பேருந்து நிலையமும் அங்க நிக்காது. அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இருக்கு. இதை அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கிட்டும் பலமுறை கோரிக்கை, அங்குள்ள வியாபார பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், சமூக எல்லாம் கோரிக்கை வச்சுமே அவர் இதுவரைக்கும் எந்தவித செயலும் செய்யாம இருக்கிறதுனால இந்த வட்டம் அந்த மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய ஆட்சியில தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல, அடுத்து வரக்கூடிய ஆட்சியிலையாவது இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் என்னவா இருக்கும்? நான் பேர் அருமைராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கயத்தாறு தாலுகா பகுதியிலிருந்து வரேன். எங்களோட பகுதி மானாவாரி பகுதி, முழுமையாக மானாவாரி மலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதி. எங்களோட பகுதியில் கிராமங்களை ஒட்டி அதிகமான கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் அனுமதியோ மக்களோட வாழ்வாதாரத்தை எதையுமே உறுதிப்படுத்தாம வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற ஒரு மாவட்டத்தில் தூத்துக்குடியில் நம்ம கயத்தாறு பகுதியும் உண்டு. இங்க இந்த எந்தவித சட்ட இதுகளுக்கும் அப்பாற்பட்டு தான் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. ஓடைகளை தூர்வாடுறது கிடையாது, எந்த ஒரு நீர்நிலைகளை பாதுகாக்கிறது கிடையாது. இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு வந்ததுக்கு பிறகு 2023 நில ஒருங்கிணைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க.
அது வந்து விவசாயிகளோட நிலங்களையும் நீர்நிலைகளை தாரை வார்க்கிறதுக்கு உண்டான சட்டம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல வந்து அரசு ஓடைகள்லேயும் மூடி வந்து தனியார் நிறுவனங்களுக்கு, தனியார் கார்பரேட்டுக்கு உதவுற மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க. இதனால பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. ஏற்கனவே நம்ம நியூஸ் தமிழோட நிருபர் கூட கரூர் மாவட்டத்தில் தாக்கப்பட்டார். அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சூழலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல சமூகம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இப்ப களத்துல இருக்கு, மக்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை விரும்புறாங்க? பேர் வந்து தூத்துக்குடி சம்சுதீன், தூத்துக்குடியினுடைய இஸ்லாமிய கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். அதாவது தூத்துக்குடிக்கு தொடர்ந்து இந்த மழை வெள்ளம் வந்தா அதை வந்து வடிகால்கள் வந்து ஓரளவு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பகுதிகளுக்கு வந்து இந்த வடிகால் அமைப்பு வந்து ஏற்படுத்தி தரணும். மேலும் வந்து தூத்துக்குடி இரண்டாக இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று வடக்கு தூத்துக்குடி, இன்னொன்று தெற்கு தூத்துக்குடிங்கிற மாதிரி. அதாவது ரயில்வே தண்டவாளம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அது இன்ன வரைக்கும் வந்து சரியான ஒரு மேம்பாலங்கள் கட்டப்படாம 2ஆம் கேட்டு 1ஆம் கேட்டில் வந்து சரியான மக்கள் வந்து கடக்க முடியாம 2 தூத்துக்குடியுமே பிரிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் இது மந்த நிலையை வந்து கொண்டு வருது. அதனால வந்து 2ஆம் கேட்லையும் 1ஆம் கேட்லையும் பாலம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய கோரிக்கை தூத்துக்குடி மக்கள்கிட்ட இருக்கு. அது போக வந்து இங்க நம்ம விவிடி சிக்னல், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விவிடிலையும் வந்து தொடர்ந்து, ஏன்னா சுத்தி இருக்கக்கூடியது ஹாஸ்பிட்டல், 2 முக்கியமான ஹாஸ்பிட்டல், மற்றபடி முக்கியமான இடங்கள்லாம் இருக்கிறதுனால தூத்துக்குடியினுடைய இந்த விவிடி சிக்னல்ல வந்து கம்பல்சரியா ஒரு பாலம் அமைக்கணும். அதே மாதிரி முத்தையாபுரம் பகுதியிலிருந்து நான் வர்றதுனால முத்தையாபுரத்தில் வந்து தொடர்ந்து பல்க் பகுதியை ஒட்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. அந்த ஏரியாலையும் ஒரு பாலம் தேவைப்படுது. முக்கியமா வந்து இது நான் பாலம் ஏன் சொல்றேன்னா, நெருக்கடி, அதாவது மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாலங்கள் அமைத்து கொடுப்பதன் மூலமாக அந்த மக்கள் வந்து நெருக்கடி இல்லாமலும் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆக்சிடென்ட்கள் வந்து குறைகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது போக வந்து இந்த தூத்துக்குடி வந்து 2ஆக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி வடபகுதியில் வந்துட்டு இன்னும் அந்த பக்கீல் ஓடையை வந்து மேலும் ஆழப்படுத்தி அல்ல அகலப்படுத்தி இன்னும் அதிகமான அந்த நீரோடைகள் வந்து சாக்கடை நீர் கலக்காமல் அது ஒரு நன்னீர் ஓடையாக ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு வரக்கூடிய அடுத்த 2026 தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ வந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுல வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான மாற்றம் செய்யணும், உங்களுடைய தொழில் மேம்பட என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி அத்திமரப்பட்டி கிராமத்து விவசாயி ஜோதிமணி பேசுறேன். தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற பொறுப்பிலும் கோரம்புளங்குளம் உப்பாத்து ஓடை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிலும் சில எங்களுக்கான வாழ்வாதாரத்தை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதாவது 30 ஆண்டுகால கோரிக்கை எங்க விவசாயிகளுக்கு. இங்க பக்கல் ஓடை எப்படி 20 அடி பக்கல் துறையினால் இந்த தூத்துக்குடி காப்பாற்றப்பட்டதோ அதை போல் 1000 அடி அகலம் உள்ள உப்பாறு ஓடை இந்த தூத்துக்குடி மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் உள்ள 25 கிராமங்களையும் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படை, அதாவது தூத்துக்குடி பல வருடம் இந்த போல இந்த வெள்ளத்தால் அழிஞ்சதுக்கு அடிப்படை காரணம் உப்பாத்துவோட ஆக்கிரமிப்பு தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி பல சிறைக்கு போய் பல தண்டனைகளை அனுபவிச்சு அதை ஆக்கிரமிப்பை மீட்டு எடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் உப்பாத்துவோட ஆக்கிரமிப்பு இருக்கு. இதெல்லாம் தமிழக அரசு உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த உப்பாத்துவோட ஆக்கிரமிப்பை நீங்க இன்னும் முழுமையா அகற்றணும். அத்தோட மழை காலம் வந்துட்டுனா சொல்லுவாங்க செத்து செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப கரை உடைக்கோ, எப்ப வெள்ளம் உடைக்கோ, நம்ம வயக்காடு எப்ப அழியுதோ, இந்த உயிர் எப்ப போகுதோ, பயிர் எப்ப போகுதோ, குடியிருப்பு அத்தனை குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கிறது. பல வருடமா இந்த சோதனைய வேதனையா சுமந்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா? இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு தராதா? ஒரு நிரந்தர தீர்வு தராதா என்று நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். தற்காலிக தீர்வு தந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த 6 குளங்கள் தூர்வார பணம் ஒதுக்குறாங்க. ஆனா எங்க அந்த பணம் போகுதுன்னு தெரியல. அந்த கோரம்பழம் குளம் 40 வருஷத்துக்கு முன்னால தூர்வாரினாங்க. குளம் இப்ப சொல்ல முடியாது, ஓடையா போயிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த கோரம்பழம் குளம் உப்பாத்துவோட 12, அதாவது உப்பாத்துவோட கோரம்பள்ளம் 24, அதாவது 48 கண்வான்னு சொல்லாங்க. இப்ப 24 கண்ணால இருந்து கழிமுகம் தூத்துக்குடி கடற்கரை வரைக்கும் 12 கிலோமீட்டர். இந்த 12 கிலோமீட்டர்லயும் அந்த கரைகளை பாருங்க, எல்லா வருஷமும் உடைக்கி போன வெள்ளத்துல எங்க ஊர்ல எங்க உயிர் உறவுகள் 6 பேரை இழந்தோம். அந்த ஆதங்கத்துல பேசுறீங்க. இந்த கரை உடைப்புக்கு காரணம் அந்த பணத்தை ஒதுக்குறாங்க. எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம்.
முழுமையா இந்த படத்தை செலவழிச்சு எங்க உயிரை காப்பாத்துங்க, பயிரை காப்பாத்து கூட ரெண்டாவது அப்படின்னு கெஞ்சி கேட்டோம். ஆனாலும் என்ன காரணமோ ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்கல. மோசடி வேலை வெளிப்படையா நான் பலமுறை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அமைச்சர் பெருமக்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதே போல எவ்வளவோ சொன்னாலும் இதுக்கு பின்னணியில என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இனிமேலாவது தயவு செய்து இப்போ அதாவது அதிமுக பீரியட்ல 2018ல 23 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு வேலையும் நடக்கல ஐயா. என்ன போராண்ட என்ன குண்டாசல போட்டு பிடிச்சி உள்ள வச்சாங்க. அத்தனை கிராமத்திலையும் அபாயம் பண்ணி அடிச்சு என்ன மீட்டு அந்த மீட்டதுனால என்ன காப்பாற்ற முடிஞ்சது. அந்த அளவு 23 கோடி லாஸ். இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னால அதே கோரம்பலம் குளத்துல தூர்வார 20 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மாண்பு அமைச்சர் கீதாஜி நேர்ல சொன்ன தயவு செய்து இந்த ஆட்சி விவசாயிகள் ஆட்சியா அமைந்து இந்த பணம் முழு பணமும் விவசாயிகளுக்காக இந்த குளம் தூர்வாரப்படணும். இது உங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அமைச்சர் அவர்கள் எந்த வேலைனாலும் நேரில் வந்து செய்யறாங்க, எங்க குறைகளை தீர்க்காங்க, எந்த பந்தாவும் கிடையாது. ஒரு உறவு மாதிரி அத்தனை வேலைகளையும் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உரிமையோட கேட்டேன். இப்படி 20 கோடி ரூபாய் இந்த மழை நேரத்தில் ஒதுக்கி இருக்காங்க. இந்த பணம் முழுமையாக விவசாயிகளுக்கு அந்த பாதுகாப்பா குளத்தையும் தூர்வாரணும், உப்பாத்தோட கரையும் பலப்படுத்தணும், மற்ற குடியிருப்பு பகுதி உயிர்கள், விவசாய உயிர்கள், பயிர்களை காப்பாற்றப்படும் கேட்டேன். அண்ணா இதெல்லாம் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த 2026 எலெக்ஷன்ல இதுக்கு முதலிடம் கொடுத்து உப்பாத்து ஓடை இரு கரைகளையும் பலப்படுத்தி மழை காலமும் வாரங்கள் சென்று பராமரிக்கிற அளவில் சாலைகள் அமைத்து அவ்வளவு உயிர்களையும் காப்பாற்றணும். அதே போல கோரம்பலம் குளத்து கரைகளை பலப்படுத்தி தூர்வாரி அந்த குளத்திலே தண்ணீரை தேக்கி 2 பூகம் 3 பூகம் விவசாயம் செய்த காலம் உண்டு. அதே போல செய்ய உறுதியளிக்க வேண்டும்.